தமிழ்நாடு எம்பிகள் நாகரிகமற்றவர்கள்னு தான் சொன்னாங்க. தமிழக மக்கள் நாகரிகமற்றவர்கள்னு சொல்லலை. கனிமொழி போய் இதை நல்லா இது போட்டு பாருங்கள், வீடியோ ரெக்கார்டிங் எடுத்து போட்டு பாருங்கள். எங்களெல்லாம் முட்டாளாக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களை திட்டினா தமிழக மக்கள் சொன்னால் நாங்கள்லாம் கேட்டுருவோமா? தமிழ்நாட்டு மக்கள்லாம் கேட்டுருவாங்களா? எதுக்கு ஆட்சிக்கு வந்து அரசியல்வாதி ஒவ்வொருத்தனும் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறான்னா, அங்கே ஆட்சிக்கு வந்தால் அங்கே பெரிய ஜாக்பாட்டு காத்துக்கிட்டு இருக்கு இவனுக்கு. டாஸ்மாகில் மட்டுமே 1 லட்சம் கோடி. அதனால தான் அரசியல்வாதி 5 கோடி 10 கோடி 20 கோடின்னு ஒவ்வொரு தொகுதிக்கு ஏன் செலவு பண்ணுறான்? முதலீடு 1 லட்சம் கோடி அடிக்கலாம் வெறும் டாஸ்மாகில் மட்டும். அதனால தான் அடிச்சுக்கிறான். டாஸ்மாகை 3 நாள் வைங்க, எந்த அரசியல்வாதியும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டான். இன்றைக்கி மந்திரியாக இருப்பவர்களில் 10 பேர் வந்து அதிமுகவில் இருந்தவர்கள். அதிமுகவில் இருந்து வந்தவனுக்கு தான் மந்திரி பதவி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி செந்தில் பாலாஜி யார்? இவ்வளவு கமிஷனையும் வாங்கி கொடுக்குறாரு. திமுகவை சேர்ந்தவரா? திமுகவுக்காக பல வருடங்கள் உழைத்தவரா? வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு அரசியல் அலசல் பார்க்கலாம். முதல் செய்தி, இன்றைக்கி பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டில், நாடாளுமன்றத்தில் ஒரே பிரச்சனை, கூச்சல் குழப்பம், அடிதடி அளவுக்கு போய்விட்டது. இதெல்லாம் பண்ணால் யாருன்னு உங்களுக்கு தான் தெரியும்ல. இதெல்லாம் யார் பண்ணுவா? கூச்சல் குழப்பம் அடிதடி எல்லாம் போகிறது யார் பண்ணுவா? அந்த காலத்து கருணாநிதி காலத்திலேருந்து சட்டசபையை இப்படி தானே நடத்தினாங்க. இந்தியாவுக்கே வழிகாட்டினவங்க இவங்க தான். சட்டசபையில் வேஷ்டி அவுக்கலாங்கிறத முதலில் இந்தியாவுக்கு உணர்த்தியவர் கருணாநிதி. அதுவரை இந்தியா சட்டசபையிலையும் அது மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. தமிழ்நாடு சட்டசபைக்கு சபாநாயகராக வருதுன்னா அவ்வளோ பேர் ஓடுவாங்க. கருணாநிதி இருந்தாருன்னா காலி அந்த சட்டசபை. மற்றவர்களெல்லாம் நாகரிகமாக நடத்துனாங்க. சட்டசபையில் இவங்க பண்ணாத அநியாயமாக அக்கிரமமாக. நாடாளுமன்றத்துக்கு போனால் அங்கேயும் நாசமாக போச்சு நாடாளுமன்றம். கத்துறான், இது பண்ணுறான். என்ன விஷயமாக கத்துனாங்கன்னா, தர்மேந்திர பிரதான் அப்படின்னு கல்வி அமைச்சர், மத்திய கல்வி அமைச்சர், அவர் என்ன சொன்னார்? வேறு ஒன்றும் சொல்லலை. அதாவது தமிழ்நாடு எம்பிக்கள் நாகரிகமற்றவர்களாக இருக்கிறார்கள். இந்த தேசிய கல்வி திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம், அதை போயிட்டு இந்திய திணிக்கிறாங்கிறான். என்னென்னமோ மக்கள் மும்மொழி கொள்கையை எதுக்குறாங்கிறான். தமிழ்நாட்டு மாணவர்கள் வருங்காலத்தையே கெடுத்துக்கிட்டு இருக்கான். நாகரிகம் இல்லாத எம்பிக்கள் இப்படி இல்லாதையும் பொல்லாதையும் பொய்யையும் சொல்லி மக்களை குழப்புகிறார்கள். நல்ல கல்வியை படிக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு மனசாட்சி இருக்கும்ல. நம்ம மனசாட்சிப்படி பேசுவோம். இந்த திருட்டு கூட்டத்தை பற்றி விடுங்க. இப்படி சொன்னதில் என்ன தப்பு? அவர் ஒரே ஒரு தப்பு பண்ணியிருக்கார். நாகரிகமற்றவர்களாக இருக்கிறார்கள்னு சொன்னது தப்பு. காட்டு மிராண்டிகளாக இருக்கிறார்கள் தமிழ்நாடு எம்பிக்கள்னு சொல்லியிருக்கணும். ரெண்டாவது, தமிழ்நாடு திமுக எம்பிக்கள்னு சொல்லியிருக்கணும். அவ்வளோதானே? உடனே இவர் ஸ்டாலின், நாவடக்கம் தேவையா? நாவடக்கத்தை பற்றி நீங்கள் பேசலாமா? வாயில் வர்றது பூரா மோசமான வார்த்தை. உங்கள் எம்பிங்க எம்எல்ஏக்கள் எல்லாத்துக்கும் உங்கள் அப்பா ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்காரு. வாயை எப்படி திறக்கணும், எப்படி பேசணும்னு சொல்லி கதையாக இருக்க. அதனால் நாவடக்கம் தேவையா? முதல்ல நாவடக்கத்தை உங்களுக்கும் கட்சிக்காரனுக்கும் கட்சி எம்எல்ஏ எம்பிக்கு சொல்லிக் கொடுங்க. அப்புறம் போயிட்டு நாவடக்கத்தை பற்றி மற்றவங்க சொல்லணும். அவங்க கனிமொழி சொல்கிறாங்க, தமிழ்நாட்டு மக்களை அவமதித்து விட்டார். தமிழ்நாடு உங்களை அவமதித்தா தமிழ்நாட்டு மக்கள் எதுக்கெடுத்தால் நாங்கள் என்ன இடித்த வாயங்களா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு தலையாட்டுறதுக்கு. அவங்க தமிழ்நாடு எம்பிகள் நாகரிகமற்றவர்கள்னு தான் சொன்னாங்க. தமிழக மக்கள் நாகரிகமற்றவர்கள்னு சொல்லலை. கனிமொழி போய் இதை நல்லா இது போட்டு பாருங்கள், வீடியோ ரெக்கார்டிங் எடுத்து போட்டு பாருங்கள். எங்களெல்லாம் முட்டாளாக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களை திட்டினா தமிழக மக்கள் சொன்னால் நாங்கள்லாம் கேட்டுருவோமா? தமிழ்நாட்டு மக்கள்லாம் கேட்டுருவாங்களா? அப்படியே திசை திருப்புறாங்க. தமிழ்நாட்டு மக்களை சொல்லிட்டார். அதுவும் நீங்கள் மக்கள் பிரதிநிதிகள் அல்ல. நீங்களாம் 4000 ரூபா கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சாலுங்க. நீங்கள் மக்கள் பிரதிநிதிகளே அல்ல.
அதனால் தமிழ்நாடு மக்களை தர்மேந்திர பிரதான் மந்திரி வந்து சொல்லவே இல்லை, உங்கள் திமுக எம்பியை தான் சொன்னார். அவர் சொன்னதில் எந்த தவறும் இல்லை. அவர் சொன்னது சரியான இதுதான், சரியான வார்த்தைகளைத்தான் உபயோகித்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் காட்டு மிராண்டிகள்னு உங்களை சொல்லியிருக்கணும். சரி, நம்ம இவங்க சொல்கிறாங்களே எங்களை எப்படி இது இல்லாமல் நாகரிகமற்றவர்கள் இருக்கிறார்கள்னு சொன்னதுக்கு கோவிக்கிறாங்களே. நம்ம பார்ப்போம் என்ன நடந்ததுன்னு. முதல்ல எம்பியாக பதவி ஏற்கிறாங்க. எம்பியாக பதவி ஏற்றுனா இதுவரை இந்திய வரலாற்றிலே எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருந்திருக்காங்க. சுதந்திரத்துக்காக பாடுபட்ட பல பேர் அலங்கரித்த அந்த நாடாளுமன்றம், இந்த மாதிரி கள்ளச்சாராயம் காய்ச்சலுமே, இதை இது பண்ணுறவன், பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடுறவன், இந்த மாதிரி நாட்டை கொள்ளையடிக்கிறவன் பூரா எம்பியாக போய் உக்காந்தான். சரி, பதவியாக இருக்கணும். என்ன முறை இதுவரை நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, இந்திய அரசியல் சட்டத்தின் மீது இது வச்சு உறுதிமொழி எடுக்கணும். அதுதானே உதயநிதி மேலே வச்சு உறுதிமொழி எடுத்தீங்களே, இந்த வீடியோவை பாருங்கள். அத்தனை எம்பியும் எப்படி எடுத்தான்னு இந்த வீடியோவை பாருங்கள். வாழ்க உதயநிதி ஸ்டாலின், வாழ்க இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், வருங்காலம் எங்கள் உதயநிதி, வாழ்க எங்களின் எதிர்காலம் அண்ணன் உதயநிதி, வாழ்க உதயநிதி, வருங்கால தமிழகம் இளைஞரணி அமைப்பாளர் வாழ்க, வாழ்க தலைவர் தளபதியின் புகழ், வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க, வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், வாழ்க எங்களின் எதிர்காலம் சின்னவர், எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின், எதிர்காலம் சின்னவர் வாழ்க. அத்தனை எம்பியும் ஸ்டாலின் வாழ்க உதயநிதி வாழ்கன்னு வெக்கம் இல்லாமல் அரசியல் சட்டத்தை பற்றி சொல்லாமல் ஸ்டாலினும் உதயநிதியும் இந்தியா பூரா பெரிய இவங்களா, அவங்கள பற்றி நீங்கள் சொல்லி உறுதிமொழி எடுத்தால் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கலாம். அப்போ உங்களை நாகரிகமற்றவர்கள் சொன்னதில்லை, காட்டு மிராண்டிகள் முட்டாள்கள்னு சொல்லியிருக்கணும் தர்மேந்திர பிரதான். அவர் நல்ல வார்த்தையை உபயோகித்தார். இப்படி போய் பார்லிமெண்ட்டில் போய் பதவி ஏற்கும்போது எதை சொல்லி பண்ணணும்னு தெரியாமல் இங்கே இருக்கிற லோக்கல் அரசியல் பொதுக்கூட்டத்தில் கத்துற மாதிரி உதயநிதி வாழ்க இது வாழ்கன்னு இங்கெல்லாம் காட்டு மிராண்டிகள். அவர் சொன்னது தப்பு இல்லை. அடுத்தது பாருங்கள், டே போடாங்கிறாரு தயாநிதி மாறன். பாருங்கள் இந்த வீடியோவை. இந்த மாதிரி இந்தியாவிலேயே எந்த ஒரு எம்பியாவது, எந்த ஒரு மாநிலத்தில் இருக்கும் எம்பியாவது வார்த்தைகளை பேசுவாங்களா? தயாநிதி மாறன் தான் உதயநிதி வாழ்கன்னு எடுத்தார் உறுதிமொழி. அப்போ இவ்வளவு கீழ்த்தரமாக, அதுவும் கனிமொழி ஒழியெல்லாம் நிறையா இருக்கு. இங்கே இவர் நடந்த விஷயங்கள், இவருங்க பேசின விஷயங்கள், அது மாதிரி கேவலமாக போய் பார்லிமெண்ட்டை அவமதிச்சுட்டு தர்மேந்திர பிரதான் சொன்ன உடனே யோகியர்கள் மாதிரி எங்களை எப்படி நாகரிகமற்றவர்கள்னு சொன்னாலும் யோகியர்கள் மாதிரி பேசி இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை உருவாக்கி அவரே சொல்லிட்டார், தெரியாமல் சொல்லிட்டான் பண்ணிட்டார். இந்த கூட்டத்திட்ட போய் எல்லாம் சமூக விரோதியாக இருக்கான், இவன்ட்டு போய் நம்ம எப்படி பண்ணுறதுன்ட்டு சொல்லிட்டு வாபஸ் வாங்கிட்டார். தர்மேந்திர பிரதான் வாபஸ் வாங்கினது தவறு, நீங்கள் அதை திரும்ப பெற்றிருக்கக்கூடாது, நீங்கள் சொன்னது சரியான வார்த்தைகள், எங்கள் தமிழ்நாட்டில் திமுக எம்பிகளை பற்றி நீங்கள் சொன்னது சரியான வார்த்தை, அதில் மாற்று கருத்து இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அடுத்த தடவை நீங்கள் சொல்ல வேண்டுமானால் காட்டு மிராண்டிகளாக இருக்கிறார்கள் என்ற வார்த்தையை உபயோகிக்க வேண்டும் என்று தர்மேந்திர பிரதானை கேட்டுக்கொள்கிறோம். அங்கேயே கனிமொழி பேசுகிறாங்க, இந்தியை படித்து எங்களுக்கு ஒன்றும் ஆகப் போவதில்லை. உங்களுக்கு ஒன்றும் ஆக போவதில்லை, படிக்கிற மாணவனுக்காகுமே அவன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, எங்கள் 2 மொழியை படிச்சுட்டே அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க எங்கள் மாணவர்கள். அமெரிக்கா போயிட்டான், இந்தியாவில் இருக்கிற முக்கிய நகரங்களுக்கு போகணுமே, பூனாவுக்கு போகணுமே, மகாராஷ்டிராவுக்கு போகணுமே, அங்கெல்லாம் தானே இது சாஃப்ட்வேர் கம்பெனிங்க இருக்குது, அதுக்கெல்லாம் ஹிந்தி படித்தா தானே அவனுக்கு உபயோகமாக இருக்கும், அதனால் படிக்கிறான். ஹிந்தி படித்து ஒன்றும் ஆவதில்லைங்கிறீங்களே. உங்கள் பையனை காஷ்மீர் இதில் வச்சுருக்கீங்களே சிங்கப்பூரில், உங்கள் பையன் இது அரசு கல்லூரியில் 2 மொழி படித்தானா, இல்லை உங்களுக்கு இதில் வந்துக்கிட்டு போய் 3 மொழி படித்தானா, சிபிஎஸ்சியில் போயிட்டு ஹிந்தியும் சேர்த்து படித்தானா? உங்கள் பையனை ஹிந்தி படிக்க வைப்பீங்க, ஊராம் பையன் பூரா படிக்கக்கூடாது. அது ஹிந்தி படித்து ஒன்றும் ஆக போகுதுன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்களே எடுத்துக்கங்க, உங்கள் பையனே இப்போ படிக்கணும், அதில் நீங்கள் இதில் புதிய கல்வி திட்டத்தில் படித்தா, இப்போ உங்கள் அப்பா தெலுங்கு, நீங்களும் தெலுங்கு,
நீங்கள் என்ன பண்ணலாம், முதல் தாய்மொழியை தெலுங்கை நீங்கள் படிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் 3வது மொழி தமிழை படிச்சுக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால அப்போ உங்களுக்கு உபயோகமாகும்ல, உங்கள் குடும்பத்துக்கே உபயோகமாகும்ல, உங்கள் பேரம்பேத்துக்கே உபயோகமாகும்ல. நீங்கள்லாம் வந்தேரிகள் தானே. அப்போ தெலுங்கை நீங்கள் தாய்மொழியாக படிங்க, தமிழ் வந்து அப்புறம் ஏன்னா உங்கள் அப்பாவுடைய பொண்ணு தானே நீங்கள். இது கனிமொழி கருணாநிதி தானே. அப்போ உங்கள் அப்பாவுடைய தாய்மொழி தானே உங்களுக்கு வரும். அதனால் உங்களுக்கும் உபயோகமாக தான் இருக்கும். மற்றவர்களுக்கு அது உபயோகமாக இருக்குமா ஒன்றும் ஆக போகிறதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஊரை கொள்ளை அடிச்சுட்டு 1,76,000 கோடி கொள்ளை அடிச்சுட்டு சிங்கப்பூரில் போய் செட்டில் ஆகி எல்லா பணத்தையும் அங்கே முதலீடு பண்ணி பையனையும் கணவரையும் சிங்கப்பூர் சிட்டிசன் ஆகிட்டு நீங்கள்லாம் பேசலாமா சீனமங்கை? அதனால் சீனமங்கைக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் சீனமங்கை உள்பட நீங்கள் எல்லோரும் காட்டு மிராண்டிகள் என்பதில் சந்தேகமில்லை. தர்மேந்திர பிரதான் சொன்னதில் எந்தவித தவறும் இல்லை அப்படிங்கிறத முதல் கருத்தாக பதிவு செய்கிறோம். அடுத்த செய்தி, டாஸ்மாக் அலுவலகத்தில் இடி ரைடு. 3 நாளாக ரைடு பண்ணாங்க. முடிச்சுட்டு நிறையா ஆவணங்கள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஜெகத் ரட்சகனின் கம்பெனி, டிஸ்டிலரி கம்பெனி அக்கார்டுங்கிற கம்பெனியிலும் ரைடு அடிச்சிருக்காங்க. 3 நாள் அடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ இதிலிருந்து நிறையா செய்திகள் வருது. பயங்கரமாக மாட்டிடுச்சு, உதயநிதி கைதாகிடுவார், ஸ்டாலின் கைதாகிடுவார், செந்தில் பாலாஜி மீண்டும் கைதாகிடுவார், நிறைய ஆவணங்கள் மாட்டிடுச்சு அப்படின்னு சொல்லி செய்திகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் குறி வச்சது சரியான இடத்துக்கு இன்னும் குறி வைக்கலை. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை போய் குறி வச்சுருக்கீங்க. டாஸ்மாக் தலைமை அலுவலகம் எப்படின்னா அது ஒரு தனி துறையாகவே போட்டாங்க அரசாங்கத்தில். போட்டுட்டு அதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரையும் போட்டாங்க. அதில் வரவு செலவு கணக்கெல்லாம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியும் இன்கம் டேக்ஸ் ரைடு வரும், இந்த மாதிரி இடி ரைடு வரும் அப்படின்னு. டாஸ்மாக் சரக்கு, டாஸ்மாக் இது அதை மட்டும் கணக்கில் காமிக்கிறத கம்ப்யூட்டரைஸ் பண்ணி கரெக்டாக வச்சுருக்கான். கில்லாடி எல்லாம் விஞ்ஞான முறையில் ஊழல் பண்ணுறவன் கருணாநிதி காலத்திலிருந்து இவன் எப்படி அதில் போய் மாட்டுவான். சில விஷயங்கள்லாம் மந்திரி பென்சில் அனுப்புவார், இந்த கம்பெனியில் ஆர்டர் கொடுங்க அப்படின்னு பென்சில் அனுப்புவார். அதுக்கப்புறம் அதை அழிச்சிடுவாங்க. இது மாதிரி விஞ்ஞானபூர்வ இது தான் நிறைய பண்ணாங்க. அப்போ உண்மையான ஊழல் எங்கே நடக்குது, அது எதை இவங்க பிடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது வெறும் நீங்கள் அக்காடை மட்டும் நீங்கள் இது பிடிச்ச பிரயோஜனம் இல்லை. எங்கெங்கன்னா டாஸ்மாகில் நிறைய கம்பெனிகள் இருக்குது. டாஸ்மாக்கு சரக்கு சப்ளை பண்ணுற கம்பெனி. இதில் அக்கார்டு அப்படிங்கிறது வந்து ஜெகத் ரட்சகன் கம்பெனி, அவர் பேர்லேயே இருக்குது, அவர் குடும்ப உறுப்பினர்கள் பேர்லேயே இருக்குது. அக்கார்டுங்கிற கம்பெனி மட்டும் இல்லை, வெளிநாட்டு மதுவெல்லாம் கொடுக்குறதுக்கும் அதுக்கும் ஒரு தனி கம்பெனி. எலைட்டு மது, எலைட் லிக்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா டாஸ்மாகில் இருக்குது, அது தனியாக. அதுக்கு சப்ளை வந்து ஜெகத் ரட்சகன் அவர் பேர்லேயே வச்சுருக்காரு. அதில் வந்துக்கிட்டு சபரீசனுக்கு அதில் வந்து இது வச்சுருக்காங்க தொடர்பு பர்சன்டேஜ். சபரீசன் இந்த வெளிநாட்டு மதுபானத்தை விற்கிற கம்பெனிகளில் அவருக்கு தொடர்பு உண்டு அப்படிங்கிறது தான் வந்த செய்தி முதல்ல. ஸோ அதனால் இந்த அக்கார்டுங்கிற கம்பெனி, எலைட்டுங்கிற கம்பெனி ஜெகத் ரட்சகனுக்கு சேர்ந்தது. சபரீசன் அதில் அவருக்கு பங்கு உண்டு. இது ஒரு பக்கம். அதுக்கடுத்தது கால்ஸ் டிஸ்டிலரிஸ்னு இருக்குது. கால்ஸ் இதில் வாசுதேவன்கிறவர் தான் அதில் வந்து ஓனர். ஆனால் இந்த வாசுதேவன் இவங்களுக்கு வந்து லைசன்ஸ் வாங்கி கொடுத்தது கனிமொழி. இது வந்த செய்தி. கனிமொழி தான் லைசன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த குடும்பம் என்ன பண்ணுவான்னா அவன் பேரே எதுலேயும் வராது, விஞ்ஞான ஊழல் பண்ணுவாங்க. அதனால் கால்ஸில் வந்து கனிமொழி வந்து லைசன்ஸ் வாங்கும்போதே என்ன கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துடணும். இந்த ஹோண்டா கம்பெனி ஆரம்பிக்கும் போது இப்படி தான் பண்ணாங்க. ஒரு கார் உற்பத்தி ஆனால் இவ்வளோ பணம்னு. அது மாதிரி இந்த கால்ஸில் உருவாக்கி வச்சுட்டாங்க. அது கனிமொழிக்கு பங்கு உண்டு. ஆனால் ஓனர் யாருன்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வாசுதேவன். கனிமொழி வந்து அப்படியே எதுலேயுமே தலையிடாமல், எதுலேயுமே அவங்க பேர் வராமல் பங்கு வந்துடும். அடுத்தது எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ்னு, அதில் ஜெயமுருகன் பக்கா திமுகக்காரர் தான் அதுக்கு ஓனர். ஆனால் அதில் பெர்சன்டேஜ் பங்கு வர்றது ஸ்டாலின் குடும்பத்துக்கு. அதனால தான் உதயநிதி டிஷர்ட்டு போட்டிருப்பார், அதில் கூட பார்த்திங்கன்னா எஸ்என்ஜேன்னு போட்டிருக்கும். ஏன்னா இவங்களுக்கு நெருங்கிய தொடர்பு, பினாமி, இவங்க பேர் அதில் வராது.
வர்றது ஜெயமுருகன் பேர், ஆனால் பங்கு உங்களுக்கு வந்துடும். இது ஒன்று. அடுத்தது சிவா டிஸ்டிலரிஸ், அது டிஆர் பாலு. இது அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் அதுவும் வேறு ஆள் பேர், பாலசுப்ரமணியன்னு ஒருத்தர் பேரில் இருக்கும். ஆனால் கம்பெனி அவர் கம்பெனி. அதிலிருந்து நிறையா அவர்கிட்ட போய் இந்த குடும்பம் பங்கு கேட்க முடியாது. ஏன் பங்கு கேட்க முடியாதுன்னா, நமக்கு பெர்சன்டேஜ் இல்லைல்ல. அதில் கனிமொழிக்கு இதுனா கனிமொழிக்கு வரும், செஞ்சேன்னா ஸ்டாலின் குடும்பத்துக்கு வரும். அவங்க டிஆர் பாலு இல்லை, அவர் பெரிய சீனியர், அவர்கிட்ட பங்கு கேட்க முடியாது. ஆனால் அவங்களும் சப்ளை பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக நம்ம மீடாஸ் சசிகலா, அதில் அவங்க ஆர்டரே கொடுக்குறது இல்லை, மூடுற ஸ்டேஜில் இருக்குது. ஏதாச்சும் இந்த பீரு இதுக்கு மட்டும் அங்கே ஆர்டர் கொடுக்குறாங்க. இது சப்ளை பண்ணுறது. ஊழல் எங்கே நடக்குது? டாஸ்மாக் கடையில் நடக்குதா? டாஸ்மாக் கடையில் நடக்கிற ஊழல்லாம் செந்தில் பாலாஜி இது ஒரு கடைக்கு 60,000 கொடுத்துருங்க, அந்த சரக்கு கரெக்டாக விற்கும், எம்ஆர்பி ரேட்டில் போடுவாங்க, பில்லெல்லாம் அடிப்பாங்க, கம்ப்யூட்டரில் இருக்கும், எல்லாம் கரெக்டாக இருக்கும். இதற்கு மட்டும் 60,000 ரூபா கொடுத்துடணும். அதுக்கு தான் அவன் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபான்னு வச்சுட்டு ஒரு கப்பம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த கள்ளச்சாராயம் இதெல்லாம் அங்கே அவங்க கடை ஆளுங்களே வந்து அங்கேயே கலக்கிறது, அவ்வளோதான். இது நீங்கள் இப்போ கணக்கில் எதுவுமே மாட்டாது. அப்போ தப்பு எங்கே நடக்குதுன்னா, பார். இந்த பாரில் அவ்வளோ பேரும் பாரில் கொடுக்குற மது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அதிக விலை, அது கணக்கில் வராது. பாரில் குடிக்கிற மதுவில் என்ன பண்ணுறான், இன்ஜெக்ஷன் போடுறான் அந்த பாட்டிலில், போதை அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு இதை வந்துக்கிட்டு ரசாயனத்தை உள்ளே இன்ஜெக்ஷன் போட்டுறான். அப்போ பாரில் குடிக்கிறவனுக்கு பூரா போதை அதிகம் ஏறும். பாரில் குடிக்கிறதெல்லாம் கணக்கில் வராது. பாரில் குடிக்கிறதெல்லாம் அன்அஃபிஷியலாக கொண்டு வருவான், சேல்ஸில் வராது, விற்பனையில் வராது, கலால் வரி இதெல்லாம் கட்ட முடியாது. இவன் போய் ஈடி பாருங்களை பூரா செட் பண்ணியிருந்தாங்கன்னா மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார் எவ்வளோ இருக்குது? கிட்டத்தட்ட உங்களுக்கு 4000 பாருக்கு மேலே, 4000 கடைனா ஒரு 3000 பாருக்கு மேலே இருக்குது. அதை விட்டுட்டாங்க, பாரை இவங்க செக் பண்ணல. இது எல்லாத்துக்கும் மேலே FL2ன்னு ஒரு இது இருக்குது, லைசன்ஸ். FL2னா நீங்கள் டாஸ்மாக் கடை தான் பார்ப்பீங்க. நிறைய சென்னை போன்ற பெரிய நகரங்களில் ஹோட்டலில் தனியாக இருக்கும் எலைட்டுன்னு, அதெல்லாம் FL2 லைசன்ஸ். அது கணக்கிலேயே வராது. அது ஆயிரக்கணக்கான லைசன்ஸை கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கு டாஸ்மாக்கு சம்மந்தமே இல்லை. அவன்கிட்ட இருந்து அங்கே விற்கக்கூடிய மது கணக்கில் வராது. அங்கே விற்கக்கூடிய மதுவில் பெர்சன்டேஜ் இந்த 5 பிஸ்லரி இந்த 5 டிஸ்டிலரி இருக்க, இந்த 5 டிஸ்டிலரிலையும் உங்களுக்கு வந்து அரசாங்கத்துக்கு பெர்சன்டேஜ். ஒரு பாட்டில் 25 ரூபான்னா ஜெகத்ரட்சகன் என்ன பண்ணுவார், 5 ரூபா உங்களுக்கு அரசியல்வாதி ஸ்டாலின் குடும்பத்துக்கு போயிடும். எவ்வளோ சரக்கு வாங்குறீங்களோ ஒரு பாட்டிலுக்கு 5 ரூபா. இப்படி தான். ஆக இப்படி ஒரு கொள்ளை இங்கே நடந்துகிட்டு இருக்குது. இதில் எங்கே சுற்றினாலுமே இவங்க கட்சி தான் வரும். மீடாசுன்னு சசிகலா இது இருந்தது இப்போ போச்சு. இப்போ எப்படி ஈடிக்கு போச்சு? இது ஈடிக்காரனுக்கு யார் கம்ப்ளைண்ட் பண்ணானா, இந்த குரூப்புக்குள்ளேயே என் கம்பெனியில் அதிக ஆர்டர் அவன் கம்பெனியில் அதிக ஆர்டர் கொடுக்குற, என் கம்பெனியில் கம்மியாக கொடுக்குற அப்படிங்கிற மோதல் அந்த குரூப் இந்த கம்பெனிகளே காட்டி கொடுத்தான் ஈடிக்கு. இவ்வளோ அநியாயம் நடக்குது, இவ்வளோ அக்கிரமம் நடக்குதுன்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டான். இந்த டீட்டெயிலை வச்சு தான் உங்களுக்கு அங்கேருந்து ஈடி வந்தான். ஆனால் பிடிச்ச இடம் மாட்டாத இடத்துல பிடிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து இவங்க இது கனிமொழி இது கால்ஸ்லேருந்து ஆர்டர் கம்மியாக கொடுக்குறாங்கன்னு வைங்க, ஜெகத்ரட்சகன் அக்கார்டில் அதிக ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு வைங்க, கனிமொழிக்கு கோவம் வரும். முன்னாடியெல்லாம் கனிமொழி ஃபோன் பண்ணுவாங்க மந்திரி, என்ன என் கம்பெனியில் அதிக சரக்கு எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிம்பாங்க. இப்போ அடித்தா செந்தில் பாலாஜி என்ன சொல்லிக்கிறாரு, ஸ்டாலின் ஃபோன் பண்ணணும், துர்கா ஸ்டாலின் ஃபோன் பண்ணணும், உதயநிதி ஃபோன் பண்ணணும், இவங்க 3 பேர் ஃபோன் பண்ணால் உடனே செஞ்சிடறாரு. கனிமொழி ஃபோனு யார் ஃபோன் வந்தாலும் அவர்கிட்ட கேளுங்க சார், அவர் சொன்னால் தான் செய்வேன். அதனால் உள்ளுக்குள்ளே மோதல், ஏன் சரக்கு கம்மியாக வாங்குகிற, உன் சரக்கு அதிகம் வாங்குகிற அப்படின்னு. அந்த மோதலின் வெளிப்பாடு தான் இவங்க இந்த குரூப்பே வந்து காட்டி கொடுத்துருக்காங்க. அது ஸ்டாலினுக்கு அப்போ தெரியும் கிளீனும். அதனால் ஸ்டாலின் இப்போ தைரியமாக இருக்கார். கேட்டால் மும்மொழியை எதிர்ப்பதனால்தான் எங்கள் ஈடி ரைடு வந்ததான். யோகியர்கள் உலகமாக அயோக்கியங்களை நீங்கள் 1ஆம் நம்பர் அயோக்கிய பசங்க நீங்கள் இது போய் சர்க்காரியால் போய் படித்து பார்த்தா நாறுது. உலகமகா ஊழல்வாதிகள்
இவர் வந்து ஈடியில் ரைடு அடிச்சா மும்மொழிக்கும் இதுக்கும் முடிச்சு போடுறாரு. அதனால் ஈடிக்கு சொல்கிறேன், இதெல்லாம் ஒன்றும் கிடைக்காதுப்பா, நீங்கள் வந்துக்கிட்டு இதை வந்து பாரை ரைடு அடிங்க, இந்த லைசன்ஸை வந்து FL2 லைசன்ஸுன்னு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இவங்களுக்கு வந்து லைசன்ஸு கொடுத்து வச்சுருக்கான், ஹோட்டலுக்கு பார் கொடுத்து வச்சுருக்கான், அது எதுவுமே கணக்கில் வராது, அங்கே விற்கிற சரக்கும் கணக்கில் வராது, டாஸ்மாக்கு தனியாக இயங்கும், அங்கே தான் வந்துக்கிட்டு கம்ப்யூட்டர் வச்சு எல்லாம் வச்சுருப்பான். அதனால் நீங்கள் எங்கே கணக்கு சரியாக வச்சுருப்பாங்களோ அங்கே போய் அடிக்கிறீங்க, FL2 லைசன்ஸை பிடிங்க, இவங்களெல்லாம் பிடிங்க. நீங்கள் நம்ம இவங்க பார் வச்சுருக்கிறவனெல்லாம் பிடிங்க, எவ்வளோ பேத்துக்கு இல்லை எவ்வளோ ஏலத்துக்கு விட்டாங்கன்னு கேளுங்க, அங்கே என்ன மதுவை கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். வருடத்துக்கு 20,000 கோடி பணம் டாஸ்மாகில் ஸ்டாலினுக்கும் இவங்க குடும்பத்துக்கும் போகுது. அது எழுதி வச்சுட்டாங்க. 20,000 கோடி பணம் கணக்கில் வராமல் ஸ்டாலின் குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்கு போகுது. அப்போ ஒரு 5 வருடத்தில் 1,00,000 கோடி சம்பாதிக்கிறாங்க. அந்த தைரியத்தில் தான் ஓட்டுக்கு 4,000, 5,000, 10,000 வரை கொடுப்பாங்க. இந்த 5 வருஷத்தில் 1,00,000 கோடி சம்பாதிச்சிட்டா முடிஞ்சு போச்சு. எதுக்கு ஆட்சிக்கு வந்து அரசியல்வாதி ஒவ்வொருத்தனும் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறான்னா, அங்கே ஆட்சிக்கு வந்து அங்கே பெரிய ஜாக்பாட்டு காத்துக்கிட்டு இருக்கு இவனுக்கு. டாஸ்மாகில் மட்டுமே 1,00,000 கோடி. அதனால தான் அரசியல்வாதி 5 கோடி, 10 கோடி, 20 கோடின்னு ஒவ்வொரு தொகுதிக்கு ஏன் செலவு பண்ணுறான்? முதலீடு 1,00,000 கோடி அடிக்கலாம் வெறும் டாஸ்மாகில் மட்டும். அதனால தான் அடிச்சுக்கிறான். டாஸ்மாகை 3 நாள் வைங்க, எந்த அரசியல்வாதியும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டான். ஏன்னா வருமானங்கிறது இங்கே வருது இல்லை, கொட்டுது வந்து பணம் அதில் தான். அதனால் எவ்வளோ விஷயம் வந்து டாஸ்மாகில் இருக்குது. இதை வந்து கொஞ்சம் ஈடி நல்லா பார்த்து முடிக்கிறார். 20,000 கோடி உங்களுக்கு எங்கேருந்து வருதுங்கிறத பார்த்து அதை முதல்ல பிடிங்க. கனிமொழி, ஸ்டாலின் குடும்பம், சபரீசன், இந்த 3 பேரும் தான் லட்சக்கணக்கான கோடியை இன்றைக்கி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க டாஸ்மாக் மூலமாக. உங்களுக்கு மத்திய அரசாங்கத்தின் ஈடி பிரிவு சரியான விசாரணை நடத்தாமல் வேகமாக வந்து உங்களுக்கு ரைடு அடிச்சுட்டு போயிருக்காங்க. இந்த ரைடில் எதுவும் பெருசாக ஆக்ஷன் இருக்குன்னு யாரும் நம்பாதீங்க. இதில் பெரிய ஆக்ஷன் இருக்க வாய்ப்பில்லை. அரவிந்த் கெஜ்ரிவாலெல்லாம் பண்ணிங்கன்னா அவர் புதுசாக வந்தாலும் ஊழல் பண்ண தெரியாதாலும் மாட்டிக்கிட்டார். இவன் பூரா விஞ்ஞான ஊழலில் கைது இருந்தவன். எந்த பணத்தை எப்படி தான் சொல்லலை, பென்சிலில் எழுதுகிறான் மந்திரி. அவன் என்ன பண்ணுறான், அந்த 6 இது இருக்குல்ல, 6 டிஸ்டிலரிஸ், இதில் யாருக்கு அதிக ஆர்டர் கொடுக்கணும், ஒரு ஆளுக்கு அதிக ஆர்டர் கொடுத்துட்டா மற்ற கம்பெனிக்காரன் கோச்சுக்குருவான்னு டாஸ்மாக் ஊழியர்களையே எழுத சொல்கிறான் அரசாங்க. டாஸ்மாக்கு எப்படின்னா, இந்த சரக்கை கொஞ்சம் அதிகம் வாங்குங்கள், ஏன்னா மக்கள் வந்து அதை விரும்பி வாங்குகிறார்கள்னு ஊழியர்களே எழுத சொல்கிறான். அதை எடுத்து வச்சுக்கிட்டு அவனுக்கு வேண்டிய அந்த கம்பெனியிலேருந்து அதிக சரக்கு வாங்குகிறான், தான் மாட்டிக்க மாட்டோம்னு சொல்லி. இப்படியெல்லாம் இதெல்லாம் வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் டாஸ்மாகில் இன்னும் தீவிர விசாரணை தேவை. பாரு, FL2 லைசன்ஸு, எத்தனை ஆயிரக்கணக்கான லைசன்ஸ் FL2வில் கொடுத்தான், அவ்வளவு கட்சிக்காரனுக்கும் கொடுத்துருக்கான். இப்படித்தான் மிகப்பெரிய மோசடி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது ஒரு திமுக தொண்டர், வயது 90ங்கிறார். அவர் அறிவாலயத்துக்கு வந்திருக்கார். வந்தவர் என்னென்னு கேட்குறாங்க செய்தியாளர்கள். எனக்கு திமுகவின் உழைப்பாளின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்குறாரு. விவரம் தெரியாத ஆள். பார்த்துக்கோங்க, 90 வருஷமாக திமுகவில் இருந்தால் ஒன்றுமே இல்லாமல் ஓட்டாண்டியாக இருக்கார், சர்டிஃபிகேட் கேட்குறாரு. எனக்கு திமுக உழைப்பாளின்னு சர்டிஃபிகேட் கொடுன்னு. இவன் கொடுப்பானா? வயது 90 வயசு இல்லை, என் கழக 90 வயசுலையும் கழகத்துக்காக பாடுபட்டு ஓஞ்சிருக்கேன். எனக்கு தலைவர்கிட்ட இருந்து ஒரு உழைப்பாளிங்கிற கழக உழைப்பாளிங்கிற சான்றிதழ் வேண்டுமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். திமுகவில் விசுவாசமாக இருந்தவனுக்கு எவனுக்கு என்ன செஞ்சுருக்காங்க? இன்றைக்கி மந்திரியாக இருப்பவர்களில் 10 பேர் வந்து அதிமுகவில் இருந்தவர்கள். அதிமுகவில் இருந்து வந்தவனுக்கு தான் மந்திரி பதவி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி செந்தில் பாலாஜி யார்? இவ்வளவு கமிஷனையும் வாங்கி கொடுக்குறாள். திமுகவை சேர்ந்தவரா? திமுகவுக்காக பல வருடங்கள் உழைத்தவரா? நேற்று வரை அதிமுகவில் இருந்தவர், அப்புறம் டிடிவி தினகரனிடம் சேர்ந்தவர். இங்கு வந்து ஆயிரக்கணக்கான கோடியை துர்கா ஸ்டாலினிடம் பணமாக கொடுத்தவுடன் மந்திரி பதவி கிடைத்தது. 90 வயசு ஆளுக்கெல்லாம் நீங்கள் இத்தனை வருஷம் இருந்த ஒரு தொண்டனுக்கு என்னைக்கு கிடைச்சிருக்கு உங்களுக்கு திமுகவில்?
அதனால் பணம் கொடுக்குறவனுக்கு தான் பதவி. இன்றைக்கி கவுன்சிலராக கொடுத்தா 1 கோடி கொடுத்தா தான் அவன் திமுகவா அதிமுகலேருந்து வந்தவதை எதையும் கண்டுக்கிறது இல்லை. எம்எல்ஏவா 5 கோடி, எம்பியா 10 கோடி, இப்படி பணத்தை வாங்கி கொண்டு பதவியை கொடுக்கும் இந்த கூட்டத்திடம் பாவம் 90 வயது வரை திமுகவின் உண்மையாக தொண்டையாராக இருந்தவர் வந்து எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்கன்னு கேட்குறீங்களே, இது நடக்கிற காரியமாக? ரெண்டாவது, இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கினாலே உங்களுக்கு கேவலம். நீங்கள் திமுகவில் மெம்பராக இருக்கானாலே படு கேவலம். காரி துப்புறம் அவ்வளோ பேரும் கட்சிக்காரன். நீங்கள் பாவம் 90 வயசில் வந்து இதை கேட்கலாமா? பல விஷயங்கள் அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாம் கட்சிக்காரர்களுக்கு மதிப்பில்லை. கருணாநிதி இருக்கும்போது ரித்தீஷ்னு ஒரு திமுகவில் எம்பியாக இருந்து இறந்து போயிட்டார். ரித்தீஷுங்கிற ஒரு கட்சியிலேயே இல்லை. அதிமுகவில் இது எலெக்ஷன் வருது, 2009 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது. அப்போ இந்த ரித்தீஷுங்கிற ஒரு கட்சியிலே இல்லாதவர் அவர் முடிவு பண்ணுறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கட்சியில் வந்து ஒரு திமுகவில் ராமநாதபுரம் தொகுதிக்கு எம்பி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு ரித்தீஷ். அப்போ கட்சியிலே உறுப்பினராக இல்லை, உனக்கு சீட்டு இல்லைன்னு சொல்லியிருக்கணுமே கருணாநிதி. நேராக கனிமொழியை போய் பிடித்தார். கனிமொழியை பிடிச்சி கனிமொழி அவர்கள் அம்மா வச்சுருக்கக்கூடிய ஃபர்னிச்சர் கம்பெனியிலேருந்து டெய்லி 1 லட்ச ரூபா ஃபர்னிச்சருக்கு ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருந்தார். 1 லட்ச ரூபா ஃபர்னிச்சர் ஒரு வாரம் வாங்கினார். ராஜாஜி அம்மாள் கூப்பிட விட்டாங்க. யார் இவர் டெய்லி 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குறாரு ஃபர்னிச்சருக்கு சும்மா ஏமாற்று வேலைக்கு வச்சுருக்கிறது, ஊழலில் அவங்க சம்பாதிக்கிறது, வெளியில் காட்டிக்கிறதுக்கு ஃபர்னிச்சர் கம்பெனி. ரித்தீஷ் போய் ஃபர்னிச்சராக வாங்கினார். கூப்பிட்டு அனுப்புனாங்க. வீட்டில் ராஜ மரியாதை கொடுத்தாங்க. 2 கோடி ரூபா கார், 3 கோடி ரூபா கார் வாங்கி கையில் கொடுத்தாரு. ராமநாதபுரம் எம்பி கிடச்சி போச்சு. பவானி ராஜேந்திரன் அங்கே வந்து பெரிய கட்சியில் அந்த காலத்திலேருந்து இருந்தவங்க, சத்யேந்திரன் சொல்லி கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக திமுகவில் இருந்தவங்க தூக்கி போட்டுட்டு சோஃபா வாங்கினவனுக்கு கனிமொழி ரெக்கமெண்டேஷனில் உடனே கொடுத்து எம்பி ஆக்குனாங்க. இந்த கூட்டத்திடம் போய் நீங்கள் திமுக விசுவாசி, திமுகவுக்கு உண்மையான உழைத்தவன்னு சர்டிஃபிகேட் கேட்குறாரு விவரம் தெரியாதவர். அதனால் இந்த பெரியவருக்கு சொல்கிறேன், திமுகவில் அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அவன் பணம் எவன் கொடுக்குறானோ அவனுக்கு தான். இல்லைன்னா வாரிசு சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தால் வந்து உடனே துணை முதல்வர் ஆக்கிடுவாங்க. தொண்டர்களை பற்றி கவலைப்படாத கட்சி திமுக கட்சி என்பதை அந்த முதியவர் உணர வேண்டும் என்பது நமது அடுத்த கருத்து. அடுத்தது சிலம்பாட்டம். மனோ தங்கராஜன் ஒரு மந்திரி, ஆவினுக்கு மந்திரியாக இருந்தார். இந்த கூட்டம் வந்து ஆவின்லேருந்து ஒழுங்காக வேலை செஞ்சாரா இல்லை என்ன செஞ்சாருன்னு தெரியல, அது ஆவினை விட்டு தூக்கிடுச்சு. அதுக்கு வேறு ஆள் கண்ணப்பன் என்ன பண்ணார், அவரை தூக்கணும் ஒன்று, எனக்கு வந்து ஆவின் கொடுங்க, என்னை அதோட ரொம்ப டம்மி இதை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான சினிமா நடிகையை பிடிச்சி ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாரு. மனோ தங்கராஜை தூக்கிட்டாங்க. இப்போ எப்படிடா உள்ளே போகலான்னு அவருக்கு புரியலை. அதனால் ஒரு சிலம்பாட்டம் விளையாண்ட ஒரு வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காரு. வைரல் ஆயிடுச்சு. என்னென்னா, முன்னாள் மந்திரி சிலம்பாட்டம்னு போட்டு, ஆனால் அந்த சிலம்பாட்ட வீடியோவை கவனிங்க. அந்த எதிர்க்க நிற்கிறவர் அப்படியே சும்மா அப்படி பேருக்கு அப்படியே கம்ப வைப்பார். இவருக்கு இப்போ கம்ப சுற்றுற மாதிரி. எதுக்கு இந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னா, அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அது சொல்கிறாரு, எனக்கு எவ்வளவு விளையாட்டு தெரியுமா, சிலம்பாட்டம் தெரியும், காளைகளை கூட அடக்குவன ஆளுனா. எனக்கு போய் ஸ்போர்ட்ஸ் மந்திரி கொடுக்காம சினிமாவில் சண்டை போடுற ஒரு ஆளுக்கு போய் ஸ்போர்ட்ஸ் மந்திரி கொடுத்துருக்காங்களே, விளையாட்டுத்துறை அமைச்சராக. அதை வெளிப்படுத்தத்தான் நான் அந்த மாதிரி சிலம்பத்தை போட்டு பண்ணினேன். விளையாட்டுத்துறைக்கு யாரை போடணும்? உண்மையான விளையாட்டு வீரனை போடணும். என்ன மாதிரி விளையாட்டு வீரன்லாம் இருக்கும்போது எப்படி உதயநிதியை போடலாம்? எனக்கு இருக்கிற மந்திரியும் காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு வயிறெஞ்சு பதில் சொல்லியிருக்காரு. அதனால தான் சிலம்பாட்டம் விளையாண்ட வீடியோவை இணையதளத்தில் போட்டு கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்குங்கிறதுக்காக போட்டிருக்கிறார் என்பது அடுத்த செய்தி. அடுத்தது எடப்பாடி சொல்லியிருக்காரு, எச்சரிக்கை விட்டார். அதிமுகவில் இருப்பவர்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள், அவர்களை உடனே கட்சியை விட்டு நீக்குவேன் அப்படிங்கிறது. நீங்களே வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தானே செயல்பட்டீங்க. நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போதே ஸ்டாலினுக்கு ஆதரவாக தானே செயல்பட்டீங்க.
நல்லா அதிமுக தொண்டர்கள் பலருக்கு தெரியாது. எடப்பாடி மந்திரியாக இருக்கார். அப்போவே ஸ்டாலின் ஒரு பயமுறுத்துறாரு. அதாவது கருணாநிதி சாகிறதுக்கு முன்னாடியே எடப்பாடி மந்திரியாக இருக்கார். கருணாநிதி சாகிறதுக்கு முன்னாடியா அப்புறமான்னு தெரியல. பட் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கார். ஸ்டாலின் அவர்கள் வந்து எடப்பாடியை பார்க்க தலைமைச் செயலகத்துக்கு வர்றாரு. சேகர்பாபுவை கூட்டிகிட்டு வர்றாரு. அப்போ உள்ளே சொல்கிறாங்க ஸ்டாலின் வந்திருக்காங்க, சேகர்பாபு வந்திருக்காங்கன்னு ஒன்று, கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. என்ன பண்ணாங்க தெரியுமா? ஸ்டாலினும் சேகர்பாபுவும் நேராக எந்திரிச்சு போய் எடப்பாடியோட ரூமை ஒரே சேகர்பாபு ஏற்றிட்டு உள்ளே போகிறாங்க. என்னைக்கு மதித்தாங்க? முதலமைச்சராக இருக்கும்போதே மதித்தாங்களா? எவ்வளோ பெரிய ரவுடிகள் பாருங்கள். ஒரு முதலமைச்சர் வீட்டில் ஒரு முதலமைச்சர் இதில் போய் கால்நாளை ஏற்றிட்டு போகிறாங்க ரவுடிகள். அதையும் சகிச்சுக்கிட்டு இருந்தார் இந்த எடப்பாடி. கடைசி வந்து அழுத உடனே அப்பா சத்தாருன்னு தேம்பி அழுத உடனே குடும்ப உறுப்பினர்கள்லாம் வந்து இவர்கிட்ட சொன்ன உடனே துரைமுருகன் வந்து கெஞ்சின உடனே நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு கருணாநிதி சமாதி உருவாகிறதுக்கு நீங்கள் காரணமாக இருந்தீர்களா இல்லையா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். நீங்கள் கும்பிடுவீங்கள சேலத்தில் ஒரு அம்மன் கோயில், அங்கே வரேன்னா சேலத்து அம்மன் கோயிலில் நீங்கள் சத்தியம் பண்ணி சொல்லுங்கள், கருணாநிதிக்கு சமாதி கொடுத்ததில் உங்கள் பங்கு பெரும் பங்காக இல்லையா சொல்லுங்கள். ஆர்டர் போட்டிங்கள 1 மணி நேரத்தில். அதை வச்சு தானே அவன் கோர்ட்டுக்கு போனான், ஹைகோர்ட்டுக்கு பேசி வச்சுட்டு கோர்ட்டுக்கு போனான்ல ஹைகோர்ட்டுக்கு. போய் தானே சமாதி இன்றைக்கி இவ்வளோ வந்தது. இந்த சமாதி வந்த உடனே தானே 100கணக்கான கோடி அரசாங்க பணத்தை செலவு பண்ணி மரியாதை யாருக்கு வந்து ஒரு இது கொடுக்கக்கூடாதோ, தகுதி இல்லாத ஒருத்தருக்கு மரியாதை யாருக்கு கொடுக்கக்கூடாதோ, இந்த தமிழ்நாட்டுக்கு எடுத்து குட்டிச்சவராக்கின ஒருத்தருக்கு பீச்சில் சமாதி வந்திருக்குன்னா அது ஆளுங்கட்சிக்கு நீங்கள் ஆதரவாக இருந்ததுனால தானே. உங்களுக்கு முதலமைச்சர் பங்களாவில் வேணும்னு நீங்கள் தோற்ற உடனே இதே ஸ்டாலின்கிட்ட சொல்லி முதலமைச்சர் பங்களாவை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு ஸ்டாலின்கிட்ட சலுகை வாங்கி இன்னும் நீங்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இருந்த பங்களாவிலேயே இருந்து கொண்டிருக்கிறீர்களா இல்லையா? அப்போ நீங்கள் ஆளுங்கட்சியை செயல்பட்டது, ஆளுங்கட்சிக்கு வந்து ஆதரவாக பட்டீங்களா இல்லையா? அப்படி இருக்கும்போது மற்றவங்களை கட்சி விட்டு வரட்டுன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு எந்தவித உரிமையிலும் இல்லை. அதிமுக தொண்டர்கள் நினைச்சு புரிஞ்சுக்கங்க. தப்பு செய்தால் தப்பு செஞ்சதுங்கிறது நாங்கள் வெளிப்படையாக சொல்லுவோம். நாங்கள் வந்து எம்ஜிஆர் அவர்கள், அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள், இவர்கள் தான் தலை சிறந்த தலைவர்கள் அதிமுகவில், திறமையான தலைவர்கள் அப்படிங்கிறத வந்து நாங்கள் பேசுவோமே ஒழிய அதற்கு பின்னால் வந்து உங்கள் தப்பு செஞ்சால் சுட்டி காட்டணும், இல்லைன்னா அதிமுகவையை அடகு வைத்து போய்விடுவார்கள். அதனால் தான் வேதனையுடன் இந்த கருத்தை பதிவு செய்கிறேன். அவங்க சொல்லும் போதெல்லாம் எனக்கு வேதனையாக இருக்குது. நான் பல விஷயத்தை கண்ணால் பார்த்தவன், அதனால் எனக்கு வேதனையாக இருக்குது, இப்படி ஏமாத்துறாங்களேன்னு. அதனால் எடப்பாடியார் மற்றவங்க மேலே ஆக்ஷன் இருக்குதுன்னு சொல்லாதீங்க. நீங்களே ஆதரவாக இருந்தவங்க தான். ஏன் ஓபிஎஸ் வந்து கருணாநிதிக்கு நாங்கள் ரசிகன்னு சொல்லி இதெல்லாம் படித்து காமிச்சார். எது அவருடைய வசனம், கதை வசனத்தெல்லாம் படித்து காமிச்சாரா இல்லையா? எங்கள் அப்பா ரசிகர், நான் ரசிகர்னு அவரும் இது போனாரா இல்லையா? சசிகலா அவர் ஆட்சியில் இருக்கும்போதே, ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போதே திமுகவின் ஸ்லீப்பர் செல்லாக தானே இருந்தாங்க. எல்லோருமே நம்பிக்கை துரோகம் செஞ்சாங்க அதிமுகவுக்கு ஜெயலலிதா அவர்கள் இறந்தவுடன். அதனால் தான் வேதனையுடன் இந்த கருத்தை பதிவு செய்கிறேன். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.